அருமை தந்தையார் சக்திவேல் அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர், பெற்றார், உறவினர்கள், ஊர் பொதுமக்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பினை வழங்கி இந்த ஊரைச் சேர்ந்த உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சக்திவேல் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நெருங்கி பழகியவர்கள் அவருடைய மனதை விட்டு அவர் மறையவில்லை. கண்ணை விட்டு மறைந்தாலும் அவர்கள் கருத்தை விட்டு மறையவில்லை. அவருடைய எண்ணங்களிலே அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாட்டு முறை. இந்த ஊரிலே எப்படி காத்தவராயனை இந்த ஊரின் தெய்வமாக வழிபடுகின்றார்களோ, அதே போல நமது வீட்டு தெய்வங்களாக நம்மை விட்டு பிரிந்த, நமது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு நம் மீது அக்கறையுடன் உழைத்த நம்முடைய முன்னோர்கள், நம்மை விட்டு பிரிந்தவர்கள், அவர்களைத்தான் நாம் வீட்டு தெய்வமாக வழிபடுகிறோம். பெரும்பாலோர் வீடுகளிலே அந்த மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு அவர்களுக்கு துணிமணி எடுத்து வைத்து வணங்குவது வழக்கம். இது அறிவியல் பூர்வமாக உண்மையா பொய்யா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் உட்படுத்த வேண்டியதில்லை. நமக்கு நல்லதா இல்லையா அதைத்தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் நானெல்லாம் சிறுவயதாக இருந்த பொழுது தொலை தூரம் செல்வதே அரிது. வீட்டில் அனுப்புவதற்கு பயப்படுவாங்க. அப்பெல்லாம் வெளியில போகும்போது எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா படத்தை கும்பிட்டுட்டு போ, அப்பா தெய்வமா இருந்தும் உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. அந்த வகையிலே ஐயா அவர்கள் இந்த வீட்டின் தெய்வமாக இருந்து உங்களை எல்லாம் அவர்கள் காப்பார்கள் என்று சொல்லி அவருக்கு புகழ் வணக்கம் என்பது, அவர் எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்தினாரோ, இந்த குடும்பத்தை எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தாரோ, அதே போல அவருடைய வழிவந்தவர்கள் அவருடைய ஐயா அவர்களுடைய இந்த குடும்பத்தின் பெருமையை காப்பாற்றுகின்ற வகையிலே, செல்வ வளத்தை பெருக்குகின்ற வகையிலே, ஒரு ஊர் போற்றும் ஒரு குடும்பமாக வாழ்கின்ற வகையிலே அவர்கள் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் அவருக்கு செலுத்துகின்ற புகழ் வணக்கம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறப்பிலும் ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த வகையிலே நீங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு செலுத்துகின்ற புகழ் வணக்கம் என்று கூறி, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் என்னுடைய புகழ் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இப்பகுதி நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியையும், இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்தமைக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.